வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா அருகே செல்லும் என்றும் கணிப்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என கணிப்பு. மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் தொடரும் கனமழை. பல்வேறு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. மும்பையில் பெய்து வரும் கனமழையால் தண்டவாளங்களில் தேங்கியுள்ள தண்ணீர். தண்டவாளத்தில் தேங்கிய தண்ணீரில் பீச்சி அடித்து மின்னல் வேகத்தில் சென்ற வந்தே பாரத் ரயில். ராஜஸ்தான் மாநிலத்தில் பலத்த காற்றுடன் கனமழை. ஜெய்சால்மரில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். இமாச்சலின் குழுகுலும் மலைப்பிரதேசமான குழுவில் வார இறுதி நாளை கழிக்க குவிந்த மக்கள். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஒரே நேரத்தில் படையெடுத்ததால் மணாலி ரோக்தாங் சாலையில் கடும் நெரிசல். தொடர் கனமழையால் கேரள மாநிலம் அதிரப்பள்ளி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். அருவியின் அழகை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்து குவியும் சுற்றுலா பயணிகள். தென்காசி குற்றாலத்தில் மெயின் அருவி, ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து தடை நீக்கம். சென்னை மாநகரில் குடிநீர் விநியோகம் மற்றும் சுகாதாரத்தை நவீனமயமாக்க கடன் உதவி. 2190 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்புதல். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம். குடிநீரை மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பெங்களூரு குடிநீர் வாரியம் எச்சரிக்கை. சென்னை திருவேற்காட்டில் திருமண நிகழ்வில் ஒன்றாக பங்கேற்ற உதயநிதி, சீமான். திமுக தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் இருவரும் ஒன்றாக பங்கேற்பு. சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. அதிமுகவை சமயம் பார்த்து அழிப்பதற்கு முதல்வர் விஜய் அதிக கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சாடல். ஐயா எடப்பாடி அவர்கள் கட்டி காத்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயம் பார்த்து அழிப்பதற்கு அதிரடி ஆஃபர்களை அள்ளித்தளித்து அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸும் தொடர்கிறது. குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை. ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால்
அதற்கான பதில் சொல்லப்படும். ஆளுநர் மாளிகைக்கு பொதுமக்களை அழைத்து போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். ஆளுநர் நடவடிக்கையை அரசும் முதல்வரும் தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அண்ணா, எம்ஜிஆர் என்று பெயரை சொல்வதை தவிர எந்த செயல் திட்டமும் விஜயிடம் இல்லை. புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பிரத்யேக பேட்டி. அவங்க தாவேக்கா விஜய் எப்படின்னா, நான் தூய சக்தி, இது தீய சக்தின்னு பண்ணாங்க. நீங்க என்ன கான்செப்ட் எடுத்தீங்க? அவங்களுக்கு அடித்தளம் கிடையாது, அவங்க கிட்ட ஒரு தெளிவான நோக்கம் கிடையாது, அவங்ககிட்ட திட்டம் கிடையாது, அவங்களுக்கு லட்சியம் கிடையாது. வெறும் அண்ணா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் தான் சொல்றாங்களே தவிர, பேரை சொல்றது தவிர வேற அவங்க கிட்ட ஒரு தெளிவான பார்வை இல்லைங்கிறது நீங்க எடுத்து சொன்னீங்களா? தேர்தலுக்கு முன்பே மனம் புண்பட்டதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேட்டி. திமுகவுக்கு உள்ளுக்குள் வஞ்சம் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. உதயசூரியனில்தான் நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டோம். திமுக மீது மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறையில் RSS சித்தாந்தத்தை புகுத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாளை நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. ஆந்திராவில் ஜூனியர் NTR நடிப்பில் உருவாகும் படத்தில் வரலாற்றை திரித்துள்ளதாக புகார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாகுவதாக குற்றச்சாட்டு. முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவை சந்திக்க நேரிடும் என சீமான் எச்சரிக்கை. கலை என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதாகவும் கண்டனம். தாவேக பெண் நிர்வாகிகளை அவதூறாக பேசியதற்காக கைது செய்யப்பட்ட திமுக ஜென்சி செயற்பாட்டாளர் சரண் ஜெயராமனை சிறையில் அடைக்க நீதிமன்றம் மறுப்பு. கைது நடவடிக்கையின் போது விதிமுறைகளை பின்பற்றவில்லை என நீதிபதி விளக்கம். இவரோட ஐடியில நீங்க போய் பார்த்து அந்த வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நீங்க உங்களோட டிவில போடும்போது பீப் இல்லாம உங்களால போட முடிஞ்சதுன்னா நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். மெயினா ஒரு வார்த்தை, அந்த தொடப்பக்கட்ட அடிச்சிருவேன், ஓடு ஓடு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, ஒரு கேவலமான எல்லா வீடியோலயுமே அந்த ஒரு வார்த்தை இருக்கு. தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் 2500 ஆண்டுகள் பழமையான செங்கல் படிக்கிணறு கண்டுபிடிப்பு. காரிசாத்தான் மலையடிவாரத்தில் புதைந்திருந்த சங்ககால ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது. தெலங்கானாவில் கவிதா தொடங்கிய தெலுங்கானா ரக்ஷண சேனா கட்சியின் பெயரை மாற்ற உத்தரவு. மாற்று பெயர்களை விரைந்து சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். உலகம் முழுவதும் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள். ஈஃபில் டவர் முதல் டோக்கியோ ட்ரோன் ஷோ வரை களை கட்டிய கொண்டாட்டங்கள். அமெரிக்கா எப்போதும் முதன்மையான நாடாகவே இருக்கும், ஒருபோதும் வீழாது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவில் அதிபர் ட்ரம்ப் சூளுரை. அமெரிக்கா ஈரான் இடையே ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானில் நடைபெறும் என சவுதி அரேபிய ஊடகம் தகவல். ரஷ்யாவும் யுக்ரைனும் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தின. எண்ணெய் ஆலைகள், மின் உற்பத்தி ஆலைகள், போக்குவரத்து வாகனங்கள் மீது மாறி மாறி தாக்குதல்.
பாகிஸ்தானில் குழந்தைகளின் தொப்புள் கொடி கடத்த முயன்றதாக 5 பேர் கைது. மருத்துவ சிகிச்சையில் பயன்படுத்துவதற்காக கடத்தலில் ஈடுபட்டதாக தகவல். சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் தொடர் கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய கார்கள். குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நியூயார்க்கில் உள்ள கோனே ஐலண்ட் கடற்கரையில் சுழன்றடித்த சூறாவளி. கூடாரங்கள், குடைகள் காற்றில் பறந்ததால் பாதுகாப்பான இடத்துக்கு தப்பி ஓடிய மக்கள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பராகுவேயை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது பிரான்ஸ். தங்கள் அணி முன்னேறியதை கொண்டாடி மகிழ்ந்த ரசிகர்கள். நீண்டகால தோழி கௌரி ஸ்பிராட்டை கரம் பிடித்தார் பாலிவுட் நடிகர் அமீர் கான். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என சுமார் 150 பேர் மட்டுமே பங்கேற்பு. கூடங்குளம் அணு உலை பழுதால் தமிழகத்திற்கான 562 மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் தற்காலிக சிக்கல். பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள். திருவாரூர் மாவட்டத்தில் புதிய உச்சமாக 9,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 2,289 கோடி ரூபாய் விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் விளக்கம். ஏலக்காய் விலை கிலோ 3,800 ரூபாயை தொட்டது. எல்னினோ குறித்த அச்சமே விலை உயர்வுக்கு காரணம் என வணிகர்கள் தகவல்.